தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை எஸ்விஜிவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழகத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கோவை காரமடை பகுதியில் உள்ள எஸ்விஜிவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் ஆர். பழனிசாமி தலைமையில் பொங்கல் விழா இனிதே நடைபெற்றது. தமிழர்களின் தைத்திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று காலை 7 மணி அளவில் பள்ளி மைதானத்தில் கோலமிட்டும் பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து சூரியனை வழங்கினர். இதில் எஸ்விஜிவி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் எஸ். சசிகலா, செயலாளர் ஆர். ராஜேந்திரன், பள்ளி அறங்காவலர் ஆர். தாரகேஸ்வரி, நிர்வாக அதிகாரி எஸ். சிவசதீஷ்குமார் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் கும்மிப்பாட்டுக்கு நடனமாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். அப்படியே இருங்க சார். சொல்லுங்க, பொங்கலா பொங்கல் சொல்லுங்க. சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் செந்தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களுடன் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வேதரித்திகா. பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை. தமிழர் போற்றும் நன்னாள், உழவர் போற்றும் பொன்னாள் பொங்கல் திருநாள் தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உழவர் தம் உழைப்பிற்குதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே இந்நாள். எந்த பண்டிகைக்கும் இல்லாத சிறப்பு நம் பொங்கல் பண்டிகைக்கு உண்டு. ஒரே பண்டிகை தொடர்ந்து 4 நாட்களாய் கொண்டாடப்படுவது அச்சிறப்பாகும். முதல் நாள் போகி, பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. இந்நாளில் வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு வீட்டை தூய்மை செய்வர். வீடு மட்டுமல்ல, நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதே அதன் தத்துவமாகும். 2ஆம் நாள் தைப்பொங்கல். மார்கழிக்கு மகளாக மாசிக்கு அன்னையாக பிறந்தவள் தை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உழுதுண்டு வாழ்வார் வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வர் என்பது வள்ளுவன் வாக்கு. இதை மெய்ப்பிக்கும் வகையில் உழவரையும் உழவுக்கு துணையாய் நிற்கும் இயற்கையையும் சூரியனையும் சிறப்பிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதே தைப்பொங்கல். வீட்டின் முற்றத்தில் அடுப்பு வைத்து புதுப்பானையில் புத்தரிசியால் பொங்கலிடுவர். பொங்கல் திருநாளன்று நாம் உண்ணும் சர்க்கரை பொங்கலை போல நம் வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் திருநாள் இது. 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். உறுதுணையாயிருக்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும். அன்று ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகள் நடத்தி நம் தமிழர் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றுவோம். 4ஆம் நாள் காணும் பொங்கல். நல்லாரை காண்பதும் நன்று, நல்லோர் சொல் கேட்பதும் நன்று என்ற பொன்மொழி கேட்ப காணும் பொங்கல் என்று உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் பெரியோர்களை கண்டு அவர்களின் ஆசி பெறுவர். உழவன் இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறான். அதுபோல நாம் உழவனுக்கு நன்றி செலுத்தி தலை வணங்குவோம். தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது, புது பானை பொங்கல் போல பிறக்கட்டும் புது வாழ்வு என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.